ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthி.com சேனல். நம்ம சேனலில் சிறிய வாக்கியங்கள் மற்றும் வார்த்தைகளை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்க்குறோம். இன்றைக்கி வீடியோலையும் 15க்கும் மேற்பட்ட சிறிய வார்த்தைகளை எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம speakinthி.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஓல்டர் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோலையும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதாவது காத்திருத்தல், விற்பனை, திறப்பது, பேசுதல், சாப்பிடு, இது போன்ற நம்ம மிகவும் முக்கியமாக தவிர்க்க முடியாத குட்டி வார்த்தைகளை எப்படி ஹிந்தியில் பேசலாம் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். வாங்கு, இது ஆங்கிலத்தில் பைன்னு சொல்லுவோம். அப்போ வாங்கு இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா இசே கரிதேன். வாங்கு, இசே கரிதேன். வாங்குதல் இது ஆங்கிலத்தில் பையிங்னு சொல்லுவோம். அப்போ வாங்குதல் இந்த வார்த்தையை ஹிந்தியில் க்ரை கர்னா. வாங்குதல், க்ரை கர்னா. வாங்கு இந்த வார்த்தையை இசே கரிதேன் என்றும், வாங்குதல் இந்த வார்த்தையை க்ரை கர்னா என்று சொல்லணும். அடுத்த வார்த்தை காத்திரு. இதுக்கு ஆங்கிலத்தில் வெயிட்னு சொல்லுவோம். அப்போ காத்திரு இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இன்தசார். காத்திரு, இன்தசார். காத்திருத்தல் இதற்கு ஆங்கிலத்தில் வெயிட்டிங்னு சொல்லுவோம். அப்போ காத்திருத்தல் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இன்தசார்மே. காத்திருத்தல், இன்தசார்மே. காத்திரு என்ற வார்த்தையை இன்தசார் என்றும், காத்திருத்தல் என்ற வார்த்தையை இன்தசார்மே என்றும் நம்ம சொல்லணும். அடுத்த வார்த்தை விற்பனை. இது ஆங்கிலத்தில் சேல்னு சொல்லுவோம். அப்போ விற்பனை இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பிக்ரி. விற்பனை, பிக்ரி. விற்பது இது ஆங்கிலத்தில் டு செல்லுன்னு சொல்லுவோம். அப்போ விற்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பிச்னே கேலியே. விற்பது, பிச்னே கேலியே. விற்பனை என்ற வார்த்தையை பிக்ரி என்றும், விற்பது என்ற வார்த்தையை பிச்னே கேலியே என்றும் சொல்லணும். அடுத்த வார்த்தை பாடு. இதற்கு ஆங்கிலத்தில் சிங்குன்னு சொல்லுவோம். அப்போ பாடு என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? காவோ. பாடு, காவோ. பாடுவது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் சிங்கிங்னு சொல்லுவோம். அப்போ பாடுவது என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? காயன். பாடுவது, காயன். பாடு என்ற வார்த்தையை காவோ என்றும், பாடுவது என்ற வார்த்தையை காயன் என்றும் சொல்லுவோம். அடுத்த வார்த்தை திற. இதற்கு ஆங்கிலத்தில் ஓப்பன்னு சொல்லணும். அப்போ திற என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? குலா. குலா. திறப்பது இது ஆங்கிலத்தில் ஓப்பனிங்னு சொல்லுவோம். அப்போ திறப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பிராரம்பிக். திறப்பது, பிராரம்பிக். திற என்ற வார்த்தையை ஹிந்தியில் குலா என்றும், திறப்பது என்ற வார்த்தையை ஹிந்தியில் பிராரம்பிக்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை மூடு. இதற்கு ஆங்கிலத்தில் க்ளோஸ்னு சொல்லுவோம். அப்போ மூடு என்ற வார்த்தையை ஹிந்தியில் பந்த் கர்னா. மூடு, பந்த் கர்னா. மூடுவது இது ஆங்கிலத்தில் க்ளோசிங்னு சொல்லுவோம். அப்போ மூடுவது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பந்த் கர் தேனா. மூடுவது, பந்த் கர் தேனா. மூடு என்ற வார்த்தையை ஹிந்தியில் பந்த் கர்னா என்றும், மூடுவது என்ற வார்த்தையை ஹிந்தியில் பந்த் கர் தேனா என்றும் சொல்லணும். அடுத்த வார்த்தை பேசு. இதற்கு ஆங்கிலத்தில் ஸ்பீக்குன்னு சொல்லுவோம். அப்போ பேசு இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? போல்னா. பேசு, போல்னா. பேசுதல் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் ஸ்பீக்கிங்னு சொல்லுவோம். அப்போ பேசுதல்,
இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? போலா ஜா ரஹா ஹை, போலா ஜா ரஹா ஹை. பேசுதல், போலா ஜா ரஹா ஹை. பேசு, போல்னா. பேசுதல், போலா ஜா ரஹா ஹை. கடைசி வாக்கியம் சாப்பிடு. சாப்பிடு இதை ஆங்கிலத்தில் ஈட்னு சொல்லுவோம். அப்போ சாப்பிடு இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? காவோ, காவோ. சாப்பிடு, காவோ. சாப்பிடுவது, சாப்பிடுவது என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஈட்டிங்னு சொல்லுவோம். அப்போ சாப்பிடுவது இந்த வார்த்தையை ஹிந்தியில் கானா. சாப்பிடுவது கானா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வார்த்தைகள் வாங்கு, இசை கரிதேன். வாங்குதல், க்ரை கர்னா. காத்திரு, இன்தசார். காத்திருத்தல், இன்தசார் மே. விற்பனை, விக்ரி. விற்பது, பிக்ஸ்னே கேலியே. பாடு, காவோ. பாடுவது, காயன். திற, குலா. திறப்பது, பிராரம்பிக். மூடு, பந்த் கர்னா. மூடுவது, பந்த் கர் தேனா. பேசு, போல்னா. பேசுதல், போலா ஜா ரஹா ஹை. இந்த வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை புரிஞ்சிக்கவும் கற்றுக்கவும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video. Subscribe for more updates. Thank you for watching.